செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே பொழிச்சலூரில் சேதமடைந்த நூலகத்தை புதுப்பிக்க கோரி கடந்த 6 வருடங்களாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குடியிருப்போர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் வெங்கடேசன் புகார் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். பொழிச்சலூரில் உள்ள நூலகமானது மழையில் நனைந்து சேதமடைந்த நிலையில் பாழடைந்த கட்டிடத்தை சீரமைக்க பல்வேறு தரப்பு மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த நூலகத்தை பொழிச்சலூருக்கு கொண்டு வருவதற்கு முக்கியமாக இருந்த நபர் நம்மிடம் தற்போது இருக்கிறார். அவர்களிடம் கேட்கலாம், இந்த நூலகம் எப்படி கொண்டு வரப்பட்டது, இந்த நூலகத்தின் பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த நூலகத்தின் தற்போதைய நிலை என்ன என்று கேட்கலாம். சார், இந்த நூலகம் எப்போது கொண்டு வரப்பட்டது, இதோட கொண்டு வந்த நோக்கம்? இந்த ஊருக்கு லைப்ரரி வேணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சிப்பட்டு டாக்டர் சி பழனிவேலுன்ற இயக்குனர் அப்ப இருக்கும்போது 39 வருஷத்துக்கு மேல நான் கேட்கும்போது, நம்ம ஊருக்கு லைப்ரரி வரணும்னா நீங்க எனக்கு 3 கண்டிஷன் இருக்கு. அப்போ திமுக தலைவரை மந்திரியா இருந்த கல்வித்துறை மந்திரியா இருந்த அன்பழகன் என்றவர் விதிச்ச கட்டளைகள் பேர்ல 3 விண்ணப்பங்களை கொடுத்தாங்க. 1 10 சென்ட் நிலம், 10,000 ரூபாய் கார்பஸ் ஃபண்டு, அப்புறம் இலவச வழங்கும் முறைக்கு ஒரு இலவச கட்டடம் ஒண்ணு கேட்டாங்க. நான் இந்த 3 மாத காலத்துக்குள்ள நிவர்த்தி பண்ணிட்டேன். 10,000 ரூபாய் பப்ளிக் எல்லாருமே கலெக்ட் பண்ணி அதுவும் கொடுத்துட்டேன். 10 சென்ட் நிலம் வண்டிபாட்டை புறம்போக்குன்ற நிலத்துல உபரியா இருந்த நிலத்தை பஞ்சாயத்து தீர்மானத்து மூலமா பஞ்சாயத்து தலைவரோட கையெழுத்தோட, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் கையெழுத்தோடவும், கமிஷனர் கையெழுத்தோடும் அத்தனையோடும் முறைப்படி கொடுத்தாச்சு. அப்புறம் அது இப்போ இன்றைக்கு நிலையில 39 வருஷம் கடந்த காலத்துல அன்னைக்கு 634 சதுர அடிக்கு ஒரு கிளை நூலகம் கட்டி அதை ஓபன் பண்ணாங்க. முரசொலி மாறன் சார் தான், இவர் தான், மந்திரி தான் ஓபன் பண்ணது. அப்போ இன்றைக்கு அந்த காலகட்டம் 35 வருஷம் கடந்த பீடவெளிக்காரங்களோட கட்டது. அந்த கட்டடம் இன்னைக்கு சேதம் அடைஞ்சு நீங்க பார்த்த மாதிரி எல்லாம் நீர் வழி, எல்லாம் கட்டடம் எல்லாம் விரிசல் அடைஞ்சு மேலத்தெல்லாம் கிழஞ்சு தரையில இருந்து நீர் கசியறதோட ஓதங்கள்லாம் விட்டு புத்தகங்கள் வைக்கவும் ஜனங்கள் வாசகர்கள் உட்காரவும் வசதி இல்லாம ஆபத்தான நிலையில இருக்குது. இது பல முறை நான் எடுத்து கொடுத்தாச்சு. இதுக்காக நான் 4 இயக்குநர்களை பார்த்துட்டேன். இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயும் ஒரு இயக்குனரை பார்த்தேன். இன்றைக்கும் ஒரு இயக்குனர் மாறி இருக்காங்க. அவங்களையும் நான் பார்க்கறதுக்கு இன்னைக்கு எல்லா விண்ணப்பங்களை தயாரித்து செஞ்சிருக்கேன். ஆண்டவங்களுக்கு இந்த லைப்ரரி நல்லா நடக்கணும். ஒரு 1000 சதுர அடியாவது இன்றைக்கு மீதி உள்ள நிலத்துல ஒரு 1000 சதுர அடியாவது கட்டித்தரணுங்கிறது தான் விண்ணப்பை நான் கொடுத்தேன். அதை அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா ஆண்டவங்களுக்கு ஊர் மக்களுக்கும் நல்லது. குறிப்பா நீங்க 10 சென்ட் இடம் கொடுக்குறீங்க லைப்ரரிக்கு. ஆனா இப்போ சுருங்கி இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்குது. இதை விரிவுபடுத்த இடம் இல்லைன்னு சொல்லி இடம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த 634 சதுர அடி இருக்கு. இதுக்கு பின்புறமும் கொஞ்சம் பக்கவாட்டிலையும் கொஞ்சம் இடம் மிச்சமா இருக்கு. நானு பல துறைகள் தான் ஆக்குமை பண்ணியிருக்காங்க. ஒரு தனியார் ஆக்குமை பண்ணல. அதாவது இது ஆக்குமை பண்ணது கூட்டுறவுத்துறை, அப்புறம் சிவில் சப்ளைஸ், அதுக்கப்புறம் பொது சுகாதாரத்துறை, அப்புறம் உள்ளாட்சி கட்டமைப்பில் இருக்கிற சாலை, இவ்வளவும் ஆக்கிரமி பண்ணி அது ஆக்கிரமிப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவை. இவங்க 10 சென்ட் நிலத்தை காலியா வச்சிருந்தாங்க இத்தனை நாள். அதனால இதெல்லாம் போயிடுச்சு. பட் இதுவும் பொது உபயோகத்துக்கு தான் போயிருக்கேன். கண்டி நான் அதுல போய் இப்ப நம்ம தலையிட முடியாது. ஆனால் கையில இருக்கிற 634 சதுர அடியை நம்ம எடுத்துட்டு பக்கவாட்டுல கொஞ்சம் இடத்த 1.5 அடியை விட்டுட்டு மிச்சத்தை இடையும் பின்னால இருந்து முன்னால இருந்து எல்லாம் சைட்ல எடுத்தோம்னா இன்றைக்கு அளந்தபடி ஒரு 1000 சதுர அடிக்கு தேரும். அதை கட்டலாம். ஒண்ணு கீழையும் மேலேயும் கட்டினாலும் கட்டலாம், எப்படி கட்டினாலும் கட்டலாம். ஆனா இதுக்கு குறையாம கட்டுறதுன்றது ஆண்டவன் நிலத்துல அதைதான் நான் வேண்டின்னு இருக்கேன். இது விரைவில் கட்டினா நல்லது. குறிப்பாக இந்த பொழிச்சலூர் மக்கள் சுமார் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்க வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் 10 சென்ட் இடம் இந்த நூலகத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அரசு துறைகள் அந்த இடத்தை அபகரித்துக் கொண்டு அந்த மற்ற கட்டிடங்கள் கட்டியதால் தற்போது நூலகத்துக்கு இடமாக சுருங்கியுள்ளது. இந்த நிலைதான் கடந்த ஆண்டு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 23 லட்சம் இந்த நூலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அது போராது என்பதாலும் கட்டிடம் 400 ஸ்கொயர் ஃபீட் கட்டுவதற்காக அதை ஒப்பந்தம் போடப்பட்டதால் அந்த நிதியானது திரும்ப பெறப்பட்டது. இந்த நிலையில் இந்த பகுதி மக்கள் குறைந்தபட்சம் 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த இடத்தை ஒதுக்கி அந்த நூலகத்தை நவீன முறையில் கட்டிடம் கட்டி நவீன வசதிகளுடன் இந்த நூலகத்தை அமைத்து தர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனை அரசு செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கை. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.